கொடூரமான ஃபேன்ஸ் நாங்க. இன்னும் ஓட்டு வரலாட்டு கொஞ்ச கழிச்சு ஓட்டு போடுவோம். நீங்களா யாருடா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வணக்கம் என் உறவுகளே. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இந்த வீடியோவில் பார்க்க போறது சினிமா நடிகன் விஜய் அவர்களை பற்றி தான். வந்துட்டாம்பா உங்க விஜய், நான் வரேன். எப்படி சார் நீங்க வாங்க, நான் வரேன். வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். ஆஹா. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். ஆஹா. நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். புதுசு புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும், அழியணும், எந்த அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். டேய், என்னங்கடா இது? உனக்கு டிஎம்கே எதிரின்ற, பிஜேபி எதிரின்ற, அப்போ உன்னோட கொள்கை என்னடா? நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். திமுக எதிர்ப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். பிஜேபி சாதி மத பிரச்சனை உருவாக்குது, அதற்கு எதிராக டிஎம்கே அரசியல். அப்ப நீ எந்த அரசியல் பண்றது? உனக்கு எந்த கொள்கைன்றதை நீயே ஒரு முடிவில் இல்லையாடா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. என்னங்கடா இது? எதிரி யார் என்று தீர்மானிக்கும் பொழுது அப்போ உன்னுடைய கொள்கை என்னன்றது வெளிப்படணும்ல. அப்ப அந்த கொள்கையும் இல்லை, இந்த கொள்கையும் இல்லை. அப்ப நீ எந்த கொள்கையை செயல்பட போற? முதல்ல நீ உன்னை சரி செய்து கொள் விஜய் அவர்களே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வந்து இப்ப நான் இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என்னால முடியாதுதான். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க தானே கேக்குறீங்க? அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க தானே கேக்குறீங்க? சத்தமா மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்தது. புத்தியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். ஆஹா. முடியல, இவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவரால எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம். காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவரை மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புத்தியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? ஆஹா. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேரு வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. ஆஹா. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. ஆஹா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சத்தமா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? டேய் டேய், ஏ மூலகட்டப்பல, ஏ முட்டாப்பல, நீங்க உண்மையை சொல்லுங்க. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? நான் கேக்குறேன், சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாடா. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். போடா அப்படி போடா.